நிகழ்நேயர்களுக்கு வணக்கம். அபிநய சரஸ்வதி எனவும் கன்னடத்து பைங்கிளி எனவும் ரசிகர்களால் அழைக்கப்பட்டவர் நடிகை சரோஜா தேவி. அவர் இன்று காலமானார். தனது நடிப்பால் கோடிக்கணக்கான ரசிகர்களை கவர்ந்த சரோஜா தேவி 70 ஆண்டுகளாக சினிமாவில் கொலோச்சினார். 200க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த இவர் 2019 வெளியான சர்வபௌம படத்தில் கடைசியாக நடித்தார். அதன் பின்னர் வயது மூப்பு காரணமாக சினிமாவில் அவர் நடிக்கவில்லை. பெங்களூரில் உள்ள தனது இல்லத்தில் ஓய்வெடுத்து வந்தார். சரோஜா தேவி கடந்த 1938 ஆண்டு ஜனவரி 7 பிறந்தவர். இவருக்கு வயது 87. நடிகை சரோஜா தேவி இன்று வழக்கம்போல் காலையில் பூஜை செய்துவிட்டு ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது அவருக்கு திடீரென உடல் நல குறைவு ஏற்பட்டது. உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது அவர் அங்கு உயிர் பிரிந்தார். தினமும் காலையில் எழுந்தவுடன் செய்தித்தாள் படிப்பார். பின்னர் குளித்துவிட்டு பூஜை செய்வார். அதன் பிறகே காலை உணவை உண்பார். இன்றும் வழக்கம் போல் பூஜை செய்துவிட்டு தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்த போது உடல்நல குறைவு ஏற்பட்டது. உடனே மயங்கி விழுந்தார். உடனே மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். ஆனால் அங்கு அவர் இறந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறினார்கள். சரோஜா தேவி அவர் தாய் மீது அதிக பிரியம். அதனால் அவரின் தாயார் அடக்கம் செய்யப்பட்ட இடத்திலேயே அவரது இறுதி சடங்குகள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெங்களூருவில் பிறந்த சரோஜா தேவியின் தந்தை பெயர் பைரப்பா. அவர் ஒரு காவல் அதிகாரி. அவரின் தாயார் பெயர் ருத்ரம்மா. சரோஜா தேவி நடனம் கற்றுக்கொள்ள அவரது தந்தை தான் ஊக்கப்படுத்தினார். சினிமாவின் உச்சத்தில் இருந்தபோதே பொறியாளர் ஸ்ரீ ஹர்ஷாவை கடந்த 67 ஆண்டு மார்ச் 1 திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு இந்திரா மற்றும் கௌதம் ராமச்சந்திரன் என்ற 2 குழந்தைகள் உள்ளார்கள். 86 கணவன் மாரடைப்பால் இறந்த பிறகு கடும் மன அழுத்தத்திற்கு காரணமான சரோஜா தேவி கூறியிருக்கிறார். சரோஜா தேவிக்கு ஒரு வளர்ப்பு மகன் இருக்கிறாள். அவளும் சிறு வயதிலேயே இறந்து விட்டார். அவரது நினைவாக புவனேஸ்வரி விருது வழங்கி வந்தார். சரோஜா தேவியின் இறுதிச் சடங்குகள் கொடிக்ககலியில் உள்ள அவரது தோட்டத்தில் நடைபெறும். இந்தி சினிமாவிலும் திலீப் குமார், ராஜேந்திரகுமார், ஷம்மி கபூர், சுனிதா போன்ற முன்னணி நடிகர்களுடனும் நடித்துள்ளார். இதன் மூலம் 4 மொழிகளில் நடித்த முதல் கன்னட நடிகை என்ற பெருமையை பெற்றவர் சரோஜா தேவி. அவர் தமிழில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக 26 படங்களும் சிவாஜி கணேசனுக்கு ஜோடியாக 22 படங்களும் நடித்திருக்கிறார் என்பது தக்கது. அவருடைய மறைவுக்கு திரையுலக பிரபலங்கள் இறுதி அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள்.